தேன், ஹனி, சர்க்கரை நோயாளிகள் தேன் சாப்பிடலாமா? பெருத்த சந்தேகம். ஏன்னா நம்ம எப்போவுமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸை, நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சுகர் சாப்பிடக்கூடாது, ஒயிட் நல்லது கிடையாது, ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கடுத்து அவங்க தேன் சாப்பிட்றேன், பனவெல்லம் சாப்பிட்றேன், கருப்பட்டி, நாட்டு சக்கரை சாப்பிட்றேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த தேனில் ஹனியில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு 2 காம்பனண்ட் இருக்குது தேனில். இந்த குளுக்கோஸுங்கிறது தான் பேசிக்காக டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் ரத்தத்தில் அதிகமாக குளுக்கோஸ் ஆகிறது தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய். இன்சுலின் என்ற ஹார்மோன் இந்த குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும், நமக்கு நல்ல ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணும். இந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாதப்போ அந்த குளுக்கோஸ் பாடியில் கூடி இருக்கிறது தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய். ஸோ அப்போ தேனில் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் 2 இருப்பதுனால கண்டிப்பாக தேனை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை அளவுகள் கூட தான் செய்யும், லாஜிக் வைஸ். பட் அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் ஒரு பொருளை நம்ம உட்கொண்டால், நம்ம சாப்பிட்றோன்னா அந்த உணவு எவ்வளவு வேகமாக சர்க்கரையை உச்சத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், உதாரணத்துக்கு நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், அதாவது கீரை, அவரைக்காய், வெண்டைக்காய் மற்றும் இந்த பழங்கள், இதெல்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரையை நிதானமாக ஏற்றி நிதானமாக இறக்கும். அப்போ அது செரிமானமாவதற்கு ஏற்றிருக்கும். இப்போ சர்க்கரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறி பீக்காகி இறங்குச்சுன்னா தான் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். நீங்கள் ரெடிமேட் குளுக்கோஸ், அதாவது சீனி போட்டு காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இல்லைன்னா மில்க் சாக்லேட்ஸ், இல்லைன்னா நாம் இனிப்பு வகை சார்ந்த மில்க் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா சுகர் ஹைக்காகும். ஸோ அந்த அன்கண்ட்ரோல் சுகர் தான் பாடியில் எல்லா பாதிப்புகளையும் ஏற்படுத்துதுன்னு ஆய்வுகள் சொல்லுகிறது. அப்படிங்கும்போது இந்த ஹனிக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 58 அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு ஒரு மிதமான, அதாவது லோ டு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஆனாலும் இதில் குளுக்கோஸ் காம்பனண்ட் இருப்பதுனால நிறைய ஆய்வுகள் இதை எடுத்துக்கொள்வது நல்லதில்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ஹனியில் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்த்தோன்னா இந்த ஃப்ரக்டோஸுங்கிற இந்த காம்பனண்ட் லிவர், கல்லீரலில் குளுக்கோகைனேஸுங்கிற என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த என்சைம் குளுக்கோஸை கிளைக்கோஜன், அதாவது ஸ்டோரேஜ், நம்ம நல்லா சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றது எனர்ஜி ஆயிரும், எக்ஸஸாக உள்ளது லிவரில் போய் கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸாக இருக்கும். அதான் ஒரு ரெடிமேட் எனர்ஜி. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, உங்கள் பாக்கெட்டில் ரூபா இருக்கும், வீட்டில் வச்சுருக்கிற கேஷ். ஸோ உங்களுக்கு என்றைக்கு கேஷ் ட்ராப் ஆகுதோ உங்கள் குளுக்கோஸ் லெவல் ட்ராப் ஆகுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ரொம்ப தூரம் ஓடுறீங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, மதிய சாப்பாட்டை தள்ளி போடுறீங்கன்னா இந்த லிவரில் உள்ள கிளைக்கோஜன் தான் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கிளைக்கோஜன் ஸ்டோரை குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி சுகர் லெவலை குறைக்கிறது ஃப்ரக்டோஸ். ஸோ அது தேனில் இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மிக்சடாக ஃப்ரக்டோஸ் நல்லா டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட். ஆனால் குளுக்கோஸ் சுகர் லெவலை ஏற்றும். குளுக்கோஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 100, இந்த ஃப்ரக்டோஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 23. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 மிக்ஸ் பண்ணி பார்க்க 58 நிற்கிது. ஸோ அதனால் தேன் எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறது எந்த அளவில் எடுத்துக்கொள்கிறோம், எதுக்கு எடுத்துக்கொள்கிறோம், யார் எடுத்துக்கொள்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் ஏதாவது லேசாக 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் தேனில் கிட்டத்தட்ட 64 கிலோ கலோரி இருக்குது. 17 கிராம் குளுக்கோஸும் 17 கிராம் கார்போஹைட்ரேட், சில நார்ச்சத்து, ஃபைபர் கண்டென்ட், கால்சியம், பொட்டாசியம், ஜிங்க் போன்றவைகள் உள்ளது. இதை விட முக்கியம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய நம் உடம்பில் இந்த சர்க்கரை நோயால் ஒவ்வொரு கிட்னி, கண், ஹார்ட்டு, பிளட் வெசல், இரத்த குழாய்கள் எல்லாத்துலேயும் இன்ஃப்ளமேஷன் உருவாகி அந்த இரத்த குழாய் பாதிப்பினால தான் நமக்கு ப்ராப்ளம் உண்டாகும். இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக தேனில் இருக்குது. ஸோ சர்க்கரை நோய் இல்லாதவர்கள்
தேனை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் சீனியை குறைச்சி கொண்டு ஒயிட் சுகரை குறைச்சிட்டு தேனை பயன்படுத்துறது சர்க்கரை நோயால் இல்லாதவர்கள் பண்ணால் மிக மிக நல்லது. சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் ரொம்ப அரிதாக, உதாரணத்துக்கு சித்த மருத்துவம் போன்றவற்றை சொல்லுவாங்க, லேசாக தேனில் கலந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி என்னைக்காவது வாரத்தில் 1 நாள் 2 நாட்கள் தேன்களை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் அதிகம் உள்ளவர்கள் இல்லை இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் தேனை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. ஏனென்றால் எல்லா ஆய்வுகளுமே குறைந்த மனிதர்கள், அதாவது 50 to 200 மனிதர்களை வைத்து செய்திருக்கு, ஸ்மால் ஸ்டடீஸ் எல்லாமே. ஸோ அந்த ஸ்டடீஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு தேனை பயன்படுத்தலாம். பிகாஸ் இந்த ஃப்ரக்டோஸ் காம்பனண்ட் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் சில ஸ்மால் ஸ்டடீஸ்லாம் தேன் வந்து சுகரை கண்ட்ரோலே பண்ணியிருக்குன்னுலாம் ஆய்வு இருக்குது. அதெல்லாம் 55 பேர்களுக்கு பண்ணியிருக்காங்க 2 மாதங்கள். இந்த மாதிரி சிறு குறு ஸ்டடீஸை, ஸ்மால் ஸ்டடீஸை பேஸ் பண்ணிவிட்டு தேனை ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்றைக்கி லெவலில் நாட் அக்செப்டபிள். ஸோ கூடுமான வரைக்கும் சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாதவர்கள் இல்லை அட்வான்ஸ்டு டயபிட்டிஸில் உள்ளவங்க கண்டிப்பாக தேனை அவாய்ட் பண்ணணுங்கிறது தான் உண்மை. சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இல்லை சர்க்கரைக்கு முந்தைய நிலையில் உள்ளவர்கள் வேணால் தேனை எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்க எப்படின்னா ஒயிட் சுகருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளணும்னு நினச்சா எப்போமாவது அத்தி பூத்த மாதிரி ஒரு ஸ்பூன் வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃபை ஹனின்னு எத்தனை தடவை கூப்பிடுவீங்களோ அத்தனை தடவை நீங்கள் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய இதை பொறுத்தது.